friends, welcome to Shannus Artistry. இன்னைக்கான வீடியோல கிறிஸ்மஸ் wreath எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபோம் ஷீட் வச்சு இந்த மாதிரி ஒரு wreath-உம் கயிறு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு wreath-உம் செய்ய போறோம். ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிம்பிளா பிளேட்டை யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கலாம். மொத்தமா 2 ரவுண்ட் போட போறோம். அதுல உள்ள இருக்கிற ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற அந்த ரிங் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரீத் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த ரீத்தை செய்யறதுக்கு நான் வெள்ளை கலர்ல கயிறு எடுத்திருக்கேன். இந்த கயிறை யூஸ் பண்ணி அந்த வளையத்தை ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே மாட்டுறதுக்கு தேவையான அந்த மாட்டலையும் இதுலயே செஞ்சுட்டோம். நீங்க எந்த விதமான கயிறு எடுத்தாலும் அது ரொம்ப தடியாவும் இல்லாம ரொம்ப சன்னமாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியமான சைஸ்ல எடுங்க. இந்த மாதிரி இப்ப இந்த கயிறை நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசாகிற மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஷேப் இருக்கணும் அதுல. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சின்ன சின்ன ரோப் எல்லாம் எடுத்து அது மேல நம்ம ஒட்ட போறோம். இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி எந்த ஷேப்ல நம்ம ஒட்ட போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மடக்கி விட்டுக்கலாம். இப்ப ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஒட்டுறக்க ஆரம்பிக்கலாம். கயிறு பத்தாத பட்சத்துல திரும்பவும் நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி அதை ஒட்டிடலாம். எக்ஸஸா வெளியே வந்திருக்கிற அந்த பிசர் எல்லாம் இப்ப கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்ம கயிறுலயே செஞ்ச ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 4 மரம் செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப எல்லா மரத்தையுமே அந்த ஃப்ரேமோட சேர்ந்து ஒட்டிடலாம். இதுக்கு நம்ம ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒன்னொன்னா ஒட்டுறக்க ஆரம்பிக்கலாம். இப்ப இன்னொரு பீஸ் கயிறு எடுத்து அதுல வந்துட்டு நம்ம போ செய்ய போறோம். இந்த போ செஞ்ச பின்னாடி கொஞ்சம் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இதை நம்ம அந்த ஃப்ரேமோட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரீத் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரீத்தை நம்ம முழுக்க கயிறையும் கார்ட்போர்டு மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். இந்த ரீத் வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால நல்லா டார்க்கான பேக்ரவுண்ட்ல வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ரீத்தை செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 கலர்ல கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நான் இலையோட ஷேப் வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப எல்லா கலர்ஸ்லயுமே இதே மாதிரி இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 இலையாவது ஒரு கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப ப்ளூ கலர்ல நான் ஒரு டிசைனர் கயிறு எடுத்திருக்கேன். இந்த கயிறை வச்சு அதுக்கு தேவையான ஹேங்கிங்ஸ் நம்ம பண்ணிடலாம். இதை மாட்டி விடுறதுக்கு தேவையான அந்த கயிறை நம்ம ரெடி பண்ண பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா இலைகளையும் ரேண்டமா ஒட்டிடலாம். நீங்க இதை ஒட்டும் போது எல்லா கலருமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு இதே வீடியோவை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேல இருக்கிற ஐ பட்டன் பிரஸ் பண்ணி பாருங்க. இல்லைன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விட்டுருக்கேன், அதை பிரஸ் பண்ணி பாருங்க. இந்த ரீத் இப்போ முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இப்படியே கூட ஹேங் பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் டிசைன் போடணுங்கிறதுக்காக நான் போ யூஸ் பண்ண போறேன். நம்ம கிஃப்ட் ராப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ரெடிமேடான போ தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த போவை இந்த ஃப்ரேமோட அட்டாச் பண்ண பின்னாடி நம்மளோட ரீத் முழுசா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரீத் செய்யற ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.